இறைமறை சொல்கிறது வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. கவலையில் இருக்கிறீர்கள், கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள், கடனில் இருக்கிறீர்கள், வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், பெற்றோர்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்தில் இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது. தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது. வமன் நஅரத அன் ذிக்ரி, யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ, இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை, யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது. தொழுகை வெளிச்சம். தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். ஃபஇன் ஸலஹத், அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசம் அடைவான், நஷ்டம் அடைவான். மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும், சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை